திண்டுக்கல்லில் போதையில் காரை இயக்கத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், விவரங்கள். நந்தா, தற்பொழுது செம்பட்டியில் மது போதையில் காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டு 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். கார் ஓட்டி வந்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருந்தனர். இந்த விபத்தில் 6 வாகனங்கள் மற்றும் 2 படுகாயம் அடைந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ரவுண்டானா பகுதியில் மதுரை சாலை நோக்கி அதிவேகமாக ஒரு கார் சென்றது. அந்த கார் நேராக மதுரை சாலையில் செல்ல வேண்டிய நிலையில் திடீரென செம்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை பேருந்துகள் வெளியே செல்லக்கூடிய பகுதியில் சென்றது. பின்னர் ஒரு வழியில் அதிவேகமாக சென்றது. அப்போது எதிரே வந்த ஒரு கார் மற்றும் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி மருந்து வாங்குவதற்காக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 60 வயதை சேர்ந்த 60 வயது தக்க முதியவர் மீது அந்த காரானது மோதி, மேலும் அந்த பேருந்து மேலே மோதியதில் இடது பக்க டயர் வெடித்ததில் தாறுமாறாக சாலையில் ஓடியதால் சாலையில் சென்ற பொதுமக்கள் அனைவரும் அலறி எடுத்து ஓடத் துவங்கினர். உடனே அந்த காரை அங்க பகுதியில் உள்ள பொதுமக்கள் மடக்கி பிடித்ததில் காரில் வந்த 3 நபர்களில் 2 நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அதில் காரை ஓட்டி வந்த நபரை அப்பகுதி பொதுமக்கள் பிடித்து செம்பட்டி காவல் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மது போதையில் காரை ஓட்டி தாறுமாறாக மோதியதில் 6 இருசக்கர வாகனங்கள் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் படுகாயம் அடைந்து அந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சங்கர், விரிவான விவரங்களுக்கு.